எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாச்சியார் திருமொழியிலிருந்து 10ஆம் பாசுரம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் 10ஆம் பாசுரம் கருப்பு வில் என்று ஆரம்பிக்கக்கூடிய 10ஆம் பாசுரத்தை பார்த்துவிட்டு அதனுடைய விளக்க உரையை பார்க்கலாம். கருப்பு வில் மலர்கனை காமவேளை கழலினை பணிந்து அங்கோர் கரியலர மறுப்பினை யோசித்து புள்வாய் பிளந்த மணிவண்ணர்க்கு என்னை வகுத்திடற்று பொறுப்பன்ன மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர் கோன் விட்டு சித்தன் கோதை விருப்புடை என் தமிழ் மாலை வல்லார் பின்னவர் கோணடி நுண்ணுவரே. மறுபடியும் கருப்பு வில் என்று ஆரம்பிக்கக்கூடிய 10ஆம் பாசுரத்தை பார்க்கலாம். கருப்பு வில் மலர்கனை காமவேளை கழலினை பணிந்து அங்கோர் கரியலர மறுப்பினை யோசித்து புள்வாய் பிளந்த மணிவண்ணர்க்கு என்னை வகுத்திடற்று பொறுப்பன்ன மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர் கோன் விட்டு சித்தன் கோதை விருப்புடை என் தமிழ் மாலை வல்லார் விண்ணவர் கோணடி நன்னோவரே. இந்த 10ஆம் பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் இந்த 10 பாசுரங்களையும் கற்றதற்கு பலன் சொல்லி முடிக்கிறாள். இதனுடைய விளக்க வரிய ஒரு அவுட்லைன் பார்த்தோம்னா, கரும்பாகிய வில்லையும் புஷ்பங்களால் செய்யப்பட்ட அம்புகளையும் உடையவனான மன்மதனின் ஒன்றுக்கொன்று ஒப்பான அடிகளை வணங்கி வடமதுரையில் வில் விழா நடத்தும் அரங்கின் வாசலில் இருந்த ஒப்பற்ற குவலயா பீடம் என்னும் யானை அலரும்படி அதன் கொம்பை முறித்து கொக்கு வடிவில் வந்த பகாசுரனுடைய வாயை கிழித்து போட்டவனாய் நீலரத்னம் போன்ற வடிவழகை உடையவனாய் கண்ணன் எம்பெருமானுடன் என்னை சேர்த்து விட வேண்டும் என்று மலைகள் போன்ற மாளிகைகள் நிறைந்து தோன்றும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் உள்ளாருக்கு தலைவரான பெரியாழ்வாரின் திருமகளான ஆண்டாளுடைய விருப்பத்தின் பேரில், அதாவது என்னோட விருப்பத்தின் பேரில் பிறந்த இந்த இனிய தமிழ்ப்பா மாலையை பாட வல்லவர்கள் எல்லா வளமும் பெற்று நாராயணனுடைய திருவடிகளை அடைவார்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்வதாக இந்த 10ஆம் பாசுரம் அமைஞ்சிருக்கு. இதனுடைய விளக்க உரையை இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆண்டாள் நாச்சியார் மலர் அம்பினையும் கரும்பு வில்லினையும் ஏந்தி இருக்கும் மன்மதனை பணிந்து தன் மணவாளனின் பெருமைகளை இன்னும் சிறப்புற எடுத்து கூறுகிறாள். கம்சன் கண்ணனையும் பலராமனையும் கொல்வதற்காக மதுராவிற்கு தந்திரமாக தனுர் யாகத்திற்காக வரவழைக்கின்றான். கண்ணனும் பலராமனும் அங்கே மதுராவனுடைய நுழைவாயில வைக்கப்பட்டிருக்கிற வானவில் போன்ற தனுசுவில்ல ரொம்ப லாவகமா எழுந்து அதை எடுத்து முறித்து மல்யுத்தம் நடக்கக்கூடிய அரங்கத்துக்கு செல்றாங்க. அப்போது அங்கே நின்று கொண்டிருந்த 1000 யானைகளின் பலத்தை தன்னகத்தே கொண்டிருந்த குவாலயா பீட அப்படிங்கிற யானை அதன் பாகன், அந்த குவாலயா பீட அப்படிங்கிற யானையினுடைய பாகன் கம்சனோட கட்டளைக்கு பணிந்து கண்ணனை கொல்ல ஏவுகிறான். அந்த யானைய கம்சனின் வஞ்சக எண்ணத்தை ஏற்கனவே கண்ணன் அறிந்தவன். ஆகையால் யானைக்கு பலவிதமாக போக்கு காட்டி நிலக்குலைய வைத்து அந்த யானையின் பெருமையை, அந்த யானையினுடைய பெருமையாக கருதப்பட்ட மறுப்பு என்னும் தந்தத்தை ஒடித்து அதற்கு முக்தியை அளித்தான் கண்ணன். அங்கனமே கம்சனால் கண்ணனை கொல்ல ஏவப்பட்ட கொக்கு வடிவில் வந்த பகாசுரனின் பெருமையாக கருதப்பட்ட அதன் அழகினை, அந்த கொக்கனுடைய பெருமையாக கருதப்படுறது அதனுடைய அழகு, அதை பிளந்து கொன்றவன் இந்த கண்ணபிரான். இவ்வாறாக பயங்கரமான பகைவர்களையும் நிமிட நேரத்தில் எளிதாக தன் பலம் காட்டி வெற்றி கொண்டவன் என பெருமை பேசியவள். யார் பெருமையா பேசுறா அப்படிலாம்? ஆண்டாள் நாச்சியார். அது மட்டுமல்லாது தன் நாயகனான கண்ணன் பழிபாவத்திற்கும் அஞ்சுபவன். எப்படி அதை சொல்றாங்கன்னா, அதாவது முன்பு ஒரு முறை சத்ரஜித் என்னும் அரசன் கண்ணனை விட தன் புகழ் ஓங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக சூரிய தேவனை குறித்து தவம் செய்து நம் மனதில் நினைத்த மாத்திரத்தில் செயல்படுத்தக்கூடிய அற்புத
சிவகந்த மணி அப்படின்னு ஒரு மணி இருக்கு. அந்த மணியை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் அதை நற்செயல்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தீய எண்ணத்துடன் அந்த மணியை கையாண்டால் அது கையாண்டவருக்கே தீங்காக அமைஞ்சிரும். ஆனா சத்ரஜித்தோட தம்பி என்ன பண்றான்னா, அந்த தீய எண்ணத்தோட தன் அண்ணனிடம் இருந்து அந்த மணியை பெற்றுக்கொண்டு அதை அணிந்து கொண்டு வேட்டைக்கு போறான். அதனால அன்று சிங்கத்திற்கு இரையானான். ஆனால் கண்ணன் தான் அந்த மணிக்காக ஆசைப்பட்டு தன் தம்பியை கொன்று விட்டான் என்று சத்ரஜித் கண்ணன் மீது பழி சுமத்தினான். இப்பழியினை துடைக்கும் பொருட்டு கண்ணன் மணியை தேடி காட்டிற்கு செல்ல அந்த சிங்கத்தை கொன்று ஜாம்பவான் அதை எடுத்துக்கொண்டு சென்றதை அறிந்து கண்ணபெருமான் என்ன பண்றாருன்னா, ஜாம்பவானையும் வென்று அந்த மணியையும் மீட்டு திரும்பவும் சத்ரஜித்திடமே ஒப்படைக்கிறார் கண்ணன். சத்ரஜித் தான் கண்ணன் மேல் கொண்ட காழ்ப்புணர்ச்சியை நினைத்து வெட்கப்பட்டு அதுக்கு பிராயச்சித்தமாக தன் மகளான சத்யபாமாவை திருமணம் செய்து வைக்கிறார். அப்படிப்பட்ட மணிவண்ணருக்கு என்னை வகுத்திட வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்றார். இதில் என்ன அற்புதம்னு பார்த்தேன்னா, பூமி தாய் தானே சத்யபாமாவாக அவதரித்தாள். அதனாலேயே மன்மதனிடம் இந்த 10வது பாசுரத்தில் தனக்கு கண்ணனிடத்தில் இருக்கும் உரிமையை நிலைநாட்டும் விதமாக தான் ஏற்கனவே கிருஷ்ணாவதாரத்தில் அவர் கரம் பற்றி அவள் என்பதை எவ்வளவு அழகாக சாதுரியமாக ஆண்டாள் நாச்சியார் மன்மதனுக்கு உணர்த்துகிறாள். இந்த பாடலில் எவ்வளவு அழகு பார்த்தல. அதுல இப்படி துவாபர யுகத்துல கண்ணனுக்கு மனைவியாக சத்யபாமாவாக அவதரித்த பூமி தாய் இந்த கலியுகத்துல மலைகளை போல் மாடங்கள் நிறைந்திருக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூரின் தலைவரான விட்டுச்சித்தனின் பெரியாழ்வாரின் மகளாக ஆண்டாள் எனும் திருநாமத்துடன் விளங்குகின்றாள். இன்னும் சொல்ல போனால் வராக அவதாரம், வாமன அவதாரம் என்று எங்களின் பந்தம் இன்று நேற்றல்ல மன்மதனே யுகம் யுகமாக தொடர்கிறது என்று கூறுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். இந்த 10வது பாசுரத்துல கடைசி வரிய பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டாள் நாச்சியார் புதுவையர் கோன்விட்டு சித்தன் கோதை விருப்புடை இன் தமிழ் மாலை வல்லார் விண்ணவர் கோன் அடி நுண்ணவரே என்கிறாள். எப்பொழுதும் திருமாலையே நினைத்திருக்கும் காரணத்தால் பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தன் என்ற சிறப்பு பெயர் உண்டு. அப்படிப்பட்ட பெரியாழ்வாரின் மகளாக அவரிடம் கண்ணனின் பெருமைகளை கேட்டே வளர்ந்த ஆண்டாள் அவரை காட்டிலும் ஒரு படி மேலே சென்று கண்ணனை தன் மணவாளனாகவே வடித்துக் கொண்டதில் வியப்பென்ன இருக்க முடியும்? இதில் கோதை நாச்சியாரின் உன்னதமான உயர்ந்த பண்புகளை கூறியே ஆக வேண்டும். என்னன்னு பார்க்கலாமா? முதலாவதாக விட்டுச்சித்தனின் கோதை, விட்டுச்சித்தன் கோதை என்றே தன்னை அடையாளப்படுத்துகிறாள். புரியுதா? அதன் உள்ளார்த்தம் என்னவென்றால், என்னதான் பெண்கள் தன் கணவனிடத்தில் மிகுந்த காதல் கொண்டிருந்தாலும் அவர்கள் மனதில் தந்தைக்கே முதலிடம் இருக்கும். இங்கே விட்டுச்சித்தனாகிய பெரியாழ்வார் கோதைக்கு தந்தையும் குருவுமாக விளங்கியவர் அல்லவா? அதனால் இங்கே ஆண்டாள் தன் தந்தை மேல் கொண்டிருக்கும் பாசத்தையும் குரு பக்தியையும் ஒருங்கே விட்டுச்சித்தன் கோதை என்பதன் மூலம் வெளிப்படுத்துகிறார். இது முதலாவது. அடுத்த உன்னதமான பண்பு ஆண்டாள் நாச்சியாரோடது என்னன்னு பார்த்தோம்னா, கோதை நாச்சியாரோடது அடுத்ததாக கண்ணனின் நிறத்தினை நினைவூட்டும் கரும்பு வில் மலர்கணைகளை தாங்கியிருப்பவன் என்பதால் தன் நாயகனான கண்ணனை விட சிறிய தெய்வமான மன்மதனாயினும் தன்னை கண்ணனிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள் மன்மதனிடம். அதனால் அறிவது என்னவென்றால், சிறியோரையும் எளியோரையும் மதிக்கும் பாங்கு இங்கே புலப்படுகிறது. அடுத்த பண்பு கோதை நாச்சியாரோடது மூன்றாவது என்னன்னு பார்த்தேன்னா, தன் விருப்பமாக பாடிய இந்த பாசுரங்களை பாடினாலே போதும் அவர்களுக்கு தேவர்களின் தலைவனான திருமாலின் திருவடியினை எளிதாக அடையும் பேற்றினை பெறுவார்கள் என்கிறார். தன் குழந்தைகளான நமக்காகவே நாம் உய்ய வேண்டும் என்பதற்காகவே தன் கணவனை பிரிந்து இந்த மண்ணுலகில் உழன்று பாடிய இப்பாசுரங்களை நாம் இசைத்தாலே போதும் நமக்கு முக்தி நிச்சயம் என்கிறாள். சென்ற 9வது பாசுரத்துல பார்த்தீங்கன்னா எம்பெருமானின் 5 திவ்ய ரூபங்களை விளக்கினாள். அதை நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், ஆண்டாள் நாச்சியார் இல்லையா? அந்த 5 ரூபங்களில் உயர்ந்ததாக முதன்மையானதாக இருந்தது பரமபதம். அதை நேற்றுக்கு பார்த்தோம் நம்ம. அந்த பரமபதத்தையே, அதாவது எம்பெருமானின் திருவடிகளை அடையும் முக்தியை தரவல்லது இந்த பாட்டெல்லாம் நீங்க பாடினா, நான் பாடின பாசுரங்களை நீங்க பாடினா அப்படிங்கிறா. இது நாச்சியாரது கருணை உள்ளத்தை வெளிப்படுத்துகிறது அல்லவா? அவ்வளவு அழகாக ஒவ்வொரு நிகழ்வையும் எளிமையாகவும் பாசுரமாகவும் கோர்த்து கொடுத்திருக்கிறாள். இது எவ்வளவு வேகத்தக விஷயம்! அவ்வளவு அழகானது இந்த நாச்சியார் திருமொழி. நம்ம இனி வரைக்கும் 10ஆம் பாசுரம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாளை 11வது பாசுரத்தில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.
இன்று மார்கழி 11வது நாள். இன்றைய நைவேத்தியம் அன்னம், நெய், துளசி தீர்த்தம், பழங்கள். இன்று மார்கழி 11வது நாள். இன்றைய நைவேத்தியம் அன்னம், நெய், துளசி தீர்த்தம், பழங்கள்.